8th மந்த் கவர்மெண்ட் செக்கப்புக்கு தான் போக போகிறோம். அன்றைக்கி வந்துட்டு ஆயா, அக்கா பசங்க, அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. கார் அப்பாவே கொடுத்துட்டு இதில் எல்லோரும் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னதுனால எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போன உடனே டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட் குடித்தேன். குளுக்கோஸ் குடித்து 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம பிளட்டு கொடுக்கணும். இந்த பிளட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதிலே 3 ரிசல்ட் வந்துடும். பிளட் லெவலு, சுகர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டுமே எடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம போய் டாக்டர் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அக்காவும் பிளட்டு எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நானும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு அக்கா எடுத்துக்கிட்டா. பிளட்டு கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா போன வாட்டி 9.6 கிராம் தான் இருந்துச்சு, இந்த வாட்டி 10.4 கிராம் ஏறிட்டேன். ஒரு பாயிண்ட் ஏறினால டாக்டரே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. போன வாட்டி ரத்த ஊசி போட்டு ஃபீவர்லாம் வந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாட்டி ஒரு பாயிண்ட் கூட ஏறலைன்னா நான் ரத்த ஊசி போட்டுருவேன்னு பயம் காட்டினதுனால நான் ஃபுட்டு மூலியமாவோ எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன், எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு பாயிண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் 3 மணி ஆனதுனால நான் டைம் ஆயிடுச்சுன்னு அக்காவும் ஆயாவும் இன்னையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா